Good morning all of you. Welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபோர்த்து சாப்டர் பார்க்க போகிறோம். என்ன ஃபோர்த்து சாப்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் ராஜா எக்ஸசைஸு 4.5ல் 9th ஃபோர்த்து சம். எக்ஸசைஸ் 4.5 9th ஃபோர்த்து சம் பாருங்கள். சால்வ் cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi/12. வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காட் இன்வர்ஸை அதனுடைய ரெசிப்ரோக்கல் டேன் இன்வர்ஸாக மாற்றும் போது எக்ஸு 1/xஆக மாறும். ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கும். சிமிலர்லி காட் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸாக ரெசிப்ரோக்கலாக மாறும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து அதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/x plus 2 ஈக்குவல் டு பையனா 180 டிகிரி. அதை 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 6ஆல் அடிங்க பாரு. 166 2 6 are 12 3 6 are 18. இந்த 0 அப்படியே போட்டுக்கோ. இங்கே 166 2 6 are 12. மறுபடியும் 2க்கும் 30க்கும் அடி 15 டிகிரி. 1 2 is 2 ரிமைண்டர் 1 5 2s are 15 டிகிரி. இப்போ பாரு, இது டேன் இன்வர்ஸு 1/x மைனஸ் டேன் இன்வர்ஸ்க்குள்ளே 1/x plus 2 நடுவாண்ட மைனஸ் இருக்குது. அப்போ எதனுடைய ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா டேன் இன்வர்ஸ்க்குள்ளே பாருங்கள், ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. மேலே மைனஸ்னால் கீழே ப்ளஸ்ஸு, அதே மேலே ப்ளஸ் போட்டால் கீழே மைனஸ் வரும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பியோடைய ஃபார்முலா டேன் இன்வர்ஸ்க்குள்ளே ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. இப்போ ஜஸ்ட்டு நம்ம கணக்கு எழுதிக்கிறோம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ கம்பேர் பண்ணு. ஏங்கிற இடத்துல 1/x இருக்குது, பிங்கிற இடத்துல 1/x plus 2 இருக்குது. அப்போ உன்னுடைய ஃபார்முலாவில் ஏவுக்கு பதிலாக 1/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 1/x plus 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்போ டேன் இன்வர்ஸ்க்குள்ளே ஏவுக்கு பதிலாக 1/x மைனஸ் பிக்கு பதிலாக 1/x plus 2 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக 1/x பிக்கு பதிலாக 1/x plus 2 ஈக்குவல் டு 15 டிகிரி. ஓகே, அடுத்தது கிராஸ் மல்டிபிள். அப்போ டேன் இன்வர்ஸ்க்குள்ளே 1 எடுத்துக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பெருக்குனா எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் போய் 1 பெருக்குனா எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி கீழே பாருங்கள், எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸையும் 2வையும் பெருக்குனிங்கன்னா 2x போய் 1 பெருக்குனா 2x. இங்கே பெருக்கணும், இதை மல்டிபிள் பண்ணி தான் இதோட பெருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பாருங்கள் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் அதுக்கடுத்து 1 இன்ட்டு 2x, அப்புறம் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. புரியுது தங்கம்? இங்கே இதை பெருக்கிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x போய் இதை பெருக்கும். அப்போ இதை பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். அப்போ டேன் இன்வர்ஸ்க்குள்ளே நியூமரேட்டரில் 2 இருக்கும், டினாமினேட்டரை இது பாரு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இருக்கா, இதை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். பாரு, இதில் ஒரு அடுக்கு எக்ஸு, இதில் ஒரு அடுக்கு 1, நடுவாண்ட ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்டு. வேணால் இது வெரிஃபை பண்ணி பாரு, இது வரும் பாரு. பாரு, எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட், 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1, இந்த 2ab பாருங்கள் 2, இது 3ஐயும் பெருக்கி பாரு 2x, ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab. அப்போ எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட், 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1, இதை 3ஐயும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 2x வந்துருச்சா? அப்போ இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் அந்தாண்டு போச்சுன்னா டேன் வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? டேன் 15 டிகிரின்னு கிடைக்கும். சரி, அப்போ இந்த லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம். 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டேன் 15 டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போ டேன் இந்த 15 டிகிரியை 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு எழுதலாம். பாரு, 60ல் 45 போனால் 15 தானே. இது டேன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அப்போ இதுக்கான ஃபார்முலா
tan 60 டிகிரி மைனஸ் தான் இங்கே மைனஸ் இருக்குது tan 45 டிகிரி டிவைடட் பை 1 ப்ளஸ் tan 60 டிகிரி இன்ட்டு tan 45 டிகிரி. பார் tan a மைனஸ் b உடைய ஃபார்முலா tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. மேலே நியூமரேட்டர் மைனஸ்னால் கீழே டினாமினேட்டரில் ப்ளஸ் போடணும். பார் tan 60 டிகிரி மைனஸ் tan 45 டிகிரி divided by 1 plus tan 60 degree into tan 45 degree. அப்போ 2 divided by x plus 1 whole squared equal to tan 60 degree பாருதா 30 60 90 போட்டேன்னா 60 டிகிரியில் கை வச்சுப்பார். இப்போ 30க்கு ஆப்போசிட் 1 60க்கு ஆப்போசிட் √3 90க்கு ஆப்போசிட் 2. இப்போ 60ல் கை வச்சுப்பார். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு √3 அட்ஜசன்ட் சைடு 1 அது போட தேவையில்லை. அப்போ tan 60 டிகிரி வந்து √3 மைனஸ் tan 45 டிகிரி 1. நம்ம 45 ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து கரெக்டாக உனக்கு தெரியும் 45 சரியா. அப்போ 45க்கு ஆப்போசிட்டு 45 90 45 போட்டால் 1 45க்கு ஆப்போசிட் 1 45க்கு ஆப்போசிட் 90க்கு ஆப்போசிட் 2. அப்போ tan 45 1/1 1 இது புரிஞ்சுதா. டிவைடட் பை 1 ப்ளஸ் tan 60 √3 tan 45 1 1ஐயும் இதையும் பெருக்குனா √3 தான். அப்போ 2 டிவைடட் பை x plus 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √3 மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் √3 வந்தது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். இந்த வேரியபிள் மட்டும் ஒரு சைடு கொண்டு போயிட்டு இந்த நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டாந்துடலாம். அப்போ 2 இங்கே பாருங்கள் இங்கே டிவைடில் இருக்கிற 1 ப்ளஸ் √3 இந்தாண்ட போனால் மல்டிபிள் மேலே இருக்கிற √3 மைனஸ் 1 இந்தாண்ட வந்தால் டிவைடில் வந்துடும். அதாவது இந்த சைடில் ரைட் சைடில் டிவைடில் இருக்கிறது மல்டிப்புளாக போகும் மல்டிப்புளாக இருக்கிறது டிவைடில் போகும் கீழே இருக்கிறது மேலே போகும் மேலே இருக்கிறது கீழே. அப்போ 2 இன்ட்டு இது மேலே போச்சுன்னா 1 ப்ளஸ் √3 டிவைடட் பை √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை இந்த சைடு ரைட் சைடு கொண்டாந்துருங்க. புரியுது. நம்பர்லாம் ஒரு பக்கம் வேரியபிள் ஒரு பக்கம். அது பிரகாரம் இது 2 இங்கேயே தான் இருக்கும். 1 ப்ளஸ் √3 மேலே போயிடும் மல்டிபிளுக்கு போகும். √3 மைனஸ் 1 கீழே டிவைடில் வந்துடும். x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டாந்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா √3 மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன இரேஷனல் நம்பர். அப்போ இந்த டினாமினேட்டரை நான் ரேஷனல் நம்பராக மாற்றணும். அப்போ இதை மாற்றணுன்னா இதனுடைய காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழையும் மல்டிபிள் பண்ணும். அப்போ √3 மைனஸ் 1உடைய காஞ்சிகேட் என்ன √3 ப்ளஸ் 1. அப்போ நியூமரேட்டரையும் √3 ப்ளஸ் 1ஆல் பெருக்கணும் டினாமினேட்டரையும் √3 ப்ளஸ் 1ஆல் பெருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோ. அப்போ தேர்ஃபோர் 2 இன்ட்டு இது பாருங்கள் இதுவும் 1 ப்ளஸ் √3 தான் இதுவும் 1 ப்ளஸ் √3 தான். அப்போ இதை 1 ப்ளஸ் √3 ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இது a ப்ளஸ் b. அப்போ a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட். அப்போ √3 பெருக்குனா 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 1 புரியுதா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இதை கழித்து போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் √3 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் எடுக்கிறோன்னு வச்சுங்க. ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் √3 ஈக்குவல் டு x ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிடு. ஏன்னா ப்ளஸ் 1 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 1 தான். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது பாரு √3. அப்போ வேல்யூ வந்து நமக்கு x ஈக்குவல் டு √3. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமுக்குன்னு இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.